கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் நாம் தயிர் குறித்து பார்க்க இருக்கிறோம். பால் உறைவதன் மூலம் தயிர் தயாரிக்கப்படுகிறது, அதாவது பால் நொதித்தல் மூலம் பெறப்படுவதாகும். இது பொதுவாக வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு போன்ற ஒரு இயற்கையான அமில பொருளை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது பாலை இயற்கையாகவே புளிக்க வைப்பதன் மூலமாகவோ கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கும் தயிர் திரள்களை புதியதாக உட்கொள்ளலாம் அல்லது பின்னர் பயன்படுத்துவதற்காக பாதுகாத்து வைக்கலாம். அரபு மொழியில் தயிர் லெபேன் என்று அழைக்கப்படுகிறது. ஓரளவு புளிக்க வைக்கப்பட்ட பாலை கடைவதன் மூலம் ஒரு வகை வெண்ணெய் மற்றும் மோர் கிடைக்கிறது. இது துணிப்பைகளில் இடப்பட்டு அதிலிருந்து நீர் பிழிந்து எடுக்கப்படுகிறது. மீதமுள்ளதே லெபேன் ஆகும். ரவுபா முறையில் லெபேனை காய்ச்சி சிறு சிறு கட்டிகளாக இறுக வைப்பதன் மூலம் தயாரிக்கலாம். இந்த கட்டிகளை பின்னர் இடித்து தண்ணீருடன் கலந்து மீண்டும் லெபேனாக மாற்றலாம். இந்த தயாரிப்பு கால்நடைகள் பால் தராத காலங்களில் பாலைவன மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கொழுப்பு இல்லாத தயிர், ஆர்கானிக், அதிக புரதம் போன்ற பல வகையான தயிர்கள் உள்ளன. இதில் உள்ள பாக்டீரியாக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. வீட்டில் தயாரிக்கப்படும் தயிர் சர்க்கரை மற்றும் பிற சேர்க்கைகள் இன்றி மிகவும் ஆரோக்கியமானது. தயிரில் உள்ள புரதச்சத்து பசியை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு உதவுகிறது. தயிரில் உள்ள சத்துக்கள் ஆரோக்கியமான சருமத்திற்கும் உதவுகின்றன. குறைந்தது 4500 ஆண்டுகளாக பால் பொருட்களை உணவுப் பொருட்களாக தயாரித்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. வேதாகமத்தில் தயிர் என்ற வார்த்தை 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தாவீதும் அவருடைய மக்களும் சாப்பிட தேன், தயிர், செம்மறியாடுகளின் பால் மற்றும் பாலாடை கட்டிகள் ஆகியவற்றை கொண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பழங்கால இஸ்ரவேலர்கள் மத்தியில் தயிர் ஒரு உணவாக பயன்படுத்தப்பட்டதை காட்டுகிறது. தயிர் பெரும்பாலும் தேனுடன் சேர்த்து உண்ணப்பட்டது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சத்தானதாக மட்டுமில்லாமல் ஒரு சுவையான உணவாகவும் கருதப்பட்டது. இது தேசத்தின் செழிப்பையும் கடவுளின் பராமரிப்பு வாக்குறுதியையும் குறிப்பதாக இருந்தது. ஊட்டச்சத்து மற்றும் செழுமையின் சின்னமாக தயிர் கருதப்படுவதால் அது பெரும்பாலும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடும் தேசம் என்று யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வர்ணிக்கப்படுகிறது. இந்த உருவகம் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்களித்த தேசத்தின் செழுமையையும் வளத்தையும் உணர்த்துகிறது.
பாலின் ஒரு பொருளாகிய தயிர் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதையும் அவர் வழங்கும் வாழ்வாதாரத்தையும் குறிக்கிறது. யோபு 10:10 நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ என்பதாகும். இந்த வசனத்தில் யோபு கடவுளிடம் தான் படைக்கப்பட்ட விதம் குறித்து கேட்கிறார். அவர் பால் போல் வார்த்தெடுக்கப்பட்டு பின்னர் தயிர் போல் உருவமாக்கப்பட்டதை ஒப்பிடுகிறார். தயிர் போல உறைய பண்ணினீர் என்பது அவர் உருவாக்கிய பொருள் பின்னர் உருவம் பெற்று மாறியதை குறிக்கிறது. இது கடவுளால் உருவாக்கப்பட்ட அவரது உடலின் மென்மையான தன்மையையும் இப்பொழுது அவர் சந்திக்கும் அழிவையும் சுட்டிக்காட்டியது. பண்டைய கிழக்கு பகுதிகளில் தயிர் ஒரு முக்கிய உணவாக மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் விளங்கியது. விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளில் தயிர் சேர்க்கப்பட்டிருப்பது இஸ்ரவேலர்களின் விவசாய அடிப்படையிலான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது. அந்த வாழ்க்கை முறையில் பால் பொருட்கள் அன்றாட வாழ்வாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தன. இறையியல் ரீதியாக தயிர் வழங்கப்பட்ட நிகழ்வானது தம் மக்கள் மீது கடவுள் காட்டும் அக்கறை மற்றும் அவர்களுக்கு அவர் அளிக்கும் பராமரிப்பையும் குறிக்கிறது. தயிர் ஒரு சத்தான மற்றும் உடலுக்கு வலுவூட்டும் உணவாக இருந்தது போலவே நமக்கு கடவுளின் பராமரிப்பு ஏராளமாகவும் நம்முடைய வாழ்வை தாங்குவதாகவும் உள்ளது. ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று குழந்தைகளை பாதிக்கிற ஆஸ்மா. இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் டாக்டர் என் குழந்தைக்கு வீசிங் இருக்குது, ரொம்ப காஃப் இருக்குது, இது ஏதாவது சரிப்படுத்த முடியுமா, இது ஒரு பெரிய வியாதியா, இப்படி கேட்குற பேரண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகம். ஏன்னா இன்றைக்கும் பல குழந்தைகள் ஆஸ்மா, வீசிங், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக பாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்மாங்கிறது எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு கரெக்டாக நைட் படுக்கும்போது காஃப் வர்றது, சின்ன ஒரு காலைல எழும்பின உடனே ஒரு காஃப் வருது, சில அந்த சவுண்ட் ஒரு சவுண்ட் ஒரு நாய்ஸி வீசிங்கோட சவுண்டோடு வருது. பல நேரங்களில் ஒரு காஃப் வந்து ஒரு சளி இல்லாமல் ஒரு காஃப் இருக்கும். இந்த மாதிரியான காஃப் அடிக்கடி வருது. ஒரு சின்ன இரிட்டேஷன் வந்தால் கூட வருது. சடனாக ஒரு பில்லோ வச்சு படுக்கும்போது வருது. சில நேரம் சில டஸ்ட்டுனால வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரிகர் ஆகிறது தான் ஆஸ்மா, வீசிங். அதாவது இது பொதுவாக 4 விதமான முக்கிய காரணம் சொல்கிறோம். முதல் முக்கியமான காரணம் அலர்ஜன்ஸ். இந்த குழந்தைகளை பாதிக்கிற அலர்ஜன்ஸ். நம்ம இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலைகளில் எல்லா சுற்றுப்புறத்துல எல்லாம் பொல்யூஷன் நிறைய இருக்குது. இதுலேருந்து இந்த போலன்ஸ் இருக்குது. இன்னும் நல்ல சுத்தமான இடங்களில் இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய பொல்யூஷன், இதில் வந்து டஸ்ட்டு மற்றும் நிறைய டாக்ஸின்ஸு, நிறைய நமக்கு வெஹிக்கிளில் போகிற புகை, இதெல்லாம் ஒரு இரிட்டன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுத்து ஒரு அலர்ஜியை உருவாக்கலாம். ஆனால் இன்றைக்கி சுத்தமான நாடுகளில் கூட அந்த பூக்கள்லேருந்து வர போலன்ஸ் இதெல்லாம் வந்து சில குழந்தைங்களுக்கு அலர்ஜியை உருவாக்கும், சில ஃபுட் அலர்ஜியும் உருவாகும். ஸோ இவை அனைத்தும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணுது. இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகும்போது அந்த சுவாச குழாய்கள்லாம் நேரோ ஆகி அதில் போகிற சுவாசம் சரியில்லாதனால இந்த குழந்தைகளால் மூச்சு விடுறதுல கஷ்டம் ஏற்பட்டு ஒரு காஃப் வரலாம், வீசிங் வரலாம். ஸோ இவை அனைத்தும் இன்ஃபெக்ஷன்ஸில் வரலாம், டஸ்ட்டு, பொல்யூட்டன்ஸ் மற்றும் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் போலன்ஸில் ஏற்படலாம். சில நேரம் ஒரு இரிட்டன்ஸ் ஸ்மோக்கு, நல்ல ஒரு புகை மண்டலமாக இருக்கிற இடம், இல்லை சில நேரம் ரொம்ப ஒரு பொருள்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டேஸ்ட், ரொம்ப காரம், ரொம்ப இனிப்பு, ரொம்ப குளிர்ச்சி, இந்த மாதிரியான சூழல்களும் ஏற்படுத்தலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் இரிட்டேட் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுதுன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் வீசிங் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும் போது இது ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுக்கு முக்கியமாக தடுப்பு முறை அப்படிங்கிறது 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். தடுப்பு முறை என்பது நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இன்ஹேலர்ஸ். இந்த இன்ஹேலர்ஸில் 2 விதமான இன்ஹேலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிவென்ஷன். இப்போ இந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னா இந்த குழந்தை டெய்லி எழுமணும் ஒரு ப்ரிவென்ஷன் இன்ஹேல் பண்ணுறது நல்லது. இந்த இன்ஹேலர்ஸ் வந்து நம்ம உடல் ரீதியான எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறதுல வர்றவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ப்ரிவென்ஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட், இப்போ அந்த குழந்தைக்கு வீசிங் வருது, அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான மருந்துகளை அந்த டைமில் கொடுக்கலாம். ஸோ ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ், இந்த 2 ஸ்பேசஸ், 2 இன்ஹேலர்ஸும் ஸ்பேசஸாக யூஸ் பண்ணலாம், இன்ஹேலர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேசஸ்ங்கிறது ஒரு பெரிய பாக்ஸ், அதில் போட்டு ஸ்பேஸ் பண்ணும்போது குழந்தைங்க நல்ல சுவாசம் கொடுக்கறதுக்கு அந்த ட்ரக் இம்மீடியட்டாக லங்ஸில் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை குறைத்து அந்த எடிமாவை குறைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறத விரிவடைய செய்யும். இது இம்மீடியட் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மாதிரி வீசிங் இருக்குன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியணும், அதை கற்றுக் கொடுக்கணும். உனக்கு என்ன ஒத்துக்காது, எது ஒத்துக்கும்,
வீசிங் வராமல் தடுப்பது எப்படி, உன்னோட இன்ஹேலர்ஸ் கரெக்டாக கையில் வச்சுக்கணும். இதை சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் மற்றும் அவங்கள பராமரிக்க டீச்சர்ஸ் மற்றும் அவங்களோட ஆயா, நானிஸ், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பற்றி தெளிவாக தெரியணும். சில நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இது தெரியணும். ஸோ எல்லா குழந்தைங்களும் டெய்லி இதை எடுக்கிறதுல தப்பே கிடையாது, ப்ரிவென்டிவாக எடுக்கிறதுல தவறே கிடையாது. கையில் எப்போயுமே அந்த இன்ஹேலர்ஸ் வச்சுக்கலாம். எப்போ நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னா, குழந்தைங்க விடாமல் இருமுறாங்க, சில நேரம் அவங்களால மூச்சு விடவே முடியல, அவங்களோட நெக் மசில்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகி விரியுது, அவங்களால ரொம்ப அதிகமான சுவாசம் கஷ்டப்படுறாங்க, சில லிப்ஸு ஃபிங்கர்ஸ்லாம் ப்ளூ ஆகுது அப்படின்னா அவங்க நுரையீரலுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது, ஆக்சிஜனேஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இம்மீடியட்டாக அப்போ அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் இருக்குன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல அவங்கள நல்லா ஆக்டிவாக ஃபிசிக்கலாக இருக்க வைங்க. நிறைய நேரம் இவங்க தவறாக சொல்கிறது என்னென்னா, அந்த குழந்தைங்க விளையாட விட்டால் வெளியில் போய் விளையாண்டா வீசிங் வந்துடும். கிடையவே கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன ஒத்துக்காதோ அதனை தவிர்ப்பதற்கான வழிமுறையை பாருங்கள். இதற்கு மேற்பட்டு பல அலர்ஜி, ஆஸ்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆன்டிடோட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில போலன்ஸை டீசென்சிட்டைஸ் பண்ண முடியும். இவற்றின் மூலமாகவும் இந்த குழந்தைங்களுக்கு ஓரளவு ரெமெடி கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ப்ரிவென்டிவ் இன்ஹேலர்ஸ், ட்ரீட்டிங் இன்ஹேலர்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இன்ஹேலர்ஸை யூஸ் பண்ணுறது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது அந்த குழந்தைகளை பாதுகாக்கும். உடற்பயிற்சி, முறையான அவேர்னஸ் மற்றும் தற்காப்பு மருந்துகள் இவற்றிலிருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளை காணக்கூடிய கிருபையை தந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மருத்துவர் கூறின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீசிங்னால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் தேவன் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன காரணத்தினால இப்படிப்பட்ட வீசிங் வருகிறதோ எங்களுக்கு தெரியாது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய கரத்தை சின்ன பிள்ளைங்க மேல நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகுந்த மருந்துகளை எடுப்பதற்கு தேவன் ஞானத்தை தாங்க. அவர்களை கவனிக்கிற பெற்றோரை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. தகுந்த மருந்துகளை கொடுத்து பிள்ளைகளை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சொன்ன எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி நடப்பதற்கு வேண்டிய ஞானத்தை நீர் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மிடம் வருகிற யாரையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன். உம்மை நோக்கி கூப்பிடும்போது கத்தாவே பதில் தருகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, குட்டி பிள்ளைங்களுக்கு விசேஷமாக சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உமது செட்டின் கீழே மறைத்து மூடி காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இன்னும் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 84:5 முதல் 7 வரை. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை குறித்து வேத புத்தகத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்பதாக வேத புத்தகம் கூறும் சில உற்சாகமான வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். சில வாக்குத்தத்தங்கள் இவ்வாறு நமக்கு முன்பாக நிற்கிறது. 30 சங்கீதம் 11 பாருங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மறப்பணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல எரேமியா 31 அதிகாரத்திலே 13 பார்ப்போமானால், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி
அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து தம்முடைய சிலுவையின் மரணத்தையும் பாடுகளையும் குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்போது நாம் வேத புத்தகத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்த ஒரு சில மனிதர்களை குறித்து பார்ப்போம். முதலாவது ரூத் புஸ்தகத்துக்கு வருவோம். ரூத் சரித்திரத்திலே நகோமி தன் 2 ஆண் பிள்ளைகளோடு கூட தன் கணவனோடு கூட பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். பஞ்சத்தின் காரணத்தினாலே அவர்கள் போனாலும் அவர்கள் போகிற இடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற கோரமான சம்பவத்தை நாம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். தனது கணவனை இழக்கிறாள். தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அங்கே திருமணம் முடிக்கிறாள். ஆனால் அந்த 2 மகன்களையும் சாக கொடுக்கிறாள். அந்த வேதனையோடு கடந்து வரும்போது முதலாவது மூத்த மகள் திரும்பி போய்விடுகிறாள். 2வது மருமகளையும் நீ திரும்பி போ என்று சொல்லுகிறாள். ஆனால் ரூத் திரும்பவில்லை. ரூத் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இந்த 2 பேரும் பெத்லகேமிலே வரும்போது அங்குள்ள மக்கள் அவர்களை பார்த்து அவள் நகோமி அல்லவா என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு நகோமி, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்று கூறுவதை நாம் வாசிக்கிறோம். நகோமி என்ற பெயருக்கு இனிமையான அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய என்று பொருள்படும். ஆனால் அவள் என்ன சொல்கிறாள்? எனக்குள்ள எல்லாம் போய்விட்டது, கணவனை இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன், நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன் என்று சொல்கிறாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை களிப்பாக மாற்றினதை நாம் பார்க்க முடியும். ரூத்துடைய புஸ்தகத்திலே நிறைவு பகுதிக்கு வரும்போது அங்கு அவள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக, அவளுடைய மருமகள் ரூத் பெற்ற ஓபேத் என்ற மகன் தாவீது ராஜாவுடைய தாத்தா. இப்படி ஆண்டவர் இந்த நகோமியை ஆசீர்வதித்து அவள் துக்கத்தை களிப்பாக மாற பண்ணினார். அவளுக்கு வந்த இழப்புகள், அது நிமித்தம் வந்த கண்ணீரின் பாதையை களிப்பாக மாற்றினார். நகோமியுடைய துக்கத்தை களிப்பாக மாற்றின தேவன் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய கண்ணீரை சந்தோஷமாக மாற்ற அவரால் முடியும். 2வதாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு கண்ணீரின் அனுபவம் அன்னாளுடையது. சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால் அங்கு எப்ராஹிம் மலை தேசத்திலே எல்கானா என்ற மனுஷனை பார்க்கிறோம். அவனுக்கு அன்னாள் என்பவள் மனைவியாயிருந்தாள். எல்கனாவிற்கு 2 மனைவி என்று கூறப்பட்டிருக்கிறது. 2வது மனைவியின் பேர் பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. 2வது மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இந்த பெனினாள் அன்னாளை எப்போதும் வருத்தப்படுத்துவதை இந்த 1ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே வாசிக்கிறோம். எல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தான். அவளுக்கு அதிகமாக கொடுக்க பிரயாசப்பட்டான். ஆனால் குழந்தை இல்லாததினாலே அன்னாள் எப்போதும் மிக வேதனையோடு இருந்தாள். அவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கணவன் அவளை பார்த்து, அன்னாளே 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷம் இல்லையா என்று கேட்டாலும் கூட அவளுக்கு தன்னுடைய வேதனையை மறக்க முடியவில்லை. அழுதாள். கடைசியாக என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய பாதத்திலே மனம் கசந்து அழுகிறாள். வேத புத்தகம் என்ன சொல்கிறது? நான் என் இருதயத்தின் வேதனையை எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்வதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த
ஊற்றி விட்ட அனுபவம் மலடியாக இருந்த அன்னாளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று. அடுத்த முறை வரும் பொழுது ஒரு குமாரனை பெற்றெடுத்து, அதாவது சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அங்கு தேவனுடைய சந்நிதியில் விடுவதை இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். சாமுவேலுடைய வாழ்க்கையின் மூலமாக அன்னாள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். இன்றும் நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறோமா? நிந்தையையும் அவமானத்தையும் வாழ்க்கையில் சுமந்து திரிகிறோமா? கலங்க வேண்டாம். அன்னாளை பாருங்கள். வேதனை, நிந்தையில் வந்த கண்ணீர் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்ட அன்னாள். அதன்பின் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினவர் இன்று உன்னுடைய துக்கத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் நிந்தையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்க கடினமாக இருக்கிறதா? கவலையோடு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை எத்தனையோ பேர் உன்னை இழிவாக பேசியிருக்கலாம், உன்னை மனமடிவாக்கி இருக்கலாம், உன்னுடைய இருதயத்தின் வேதனைகள் ஒரு கசப்பாக இருக்கலாம். அன்னாளை போல உங்கள் மனபாரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றி விடுவீர்களானால் அன்னாளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன் உன்னுடைய துக்கத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் கூட கடந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு எங்களை நோக்கி வந்தது. என்னுடைய அருமையான மகள் திடீரென்று சுகவீனமாய் காணப்பட்டாள். நாங்கள் டாக்டரிடம் சென்று பார்த்த பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு வியாதி, கேன்சர், அதுவும் 3வது ஸ்டேஜ் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ். ஆனால் நாங்கள் அதை கண்டு மனம் தளரவில்லை. என் தேவன் எனக்கு வல்லவராக இருக்கிறார். என்ன காரணத்துக்காக அந்த வியாதி வந்ததோ அதை மாற்ற அவரால் முடியும் என்று சொல்லி தைரியமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அநேகர் என்ற கணவனை பார்த்து சொல்வார்கள், எப்படி உங்களால் இப்படி சிரிக்க முடிகிறது என்று சொல்லி, உங்கள் முகத்திலே எப்படி இந்த சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்தோம். எங்களுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய பாதத்திலே ஊற்றி விட்டோம். டாக்டரிடம் தொடர்ந்து சிகிச்சை பெற்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமே உண்டாவதாக. ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ள உதவி செய்தார். என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உன்னுடைய வியாதி உன்னை துக்கப்படுத்துகிறதா? உன்னுடைய வியாதி ஒரு வேளை உனக்கு கண்ணீரை கொடுக்கிறதா? கலங்காதே. உன்னுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உனக்கு சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். உன் துக்கத்தை, உன் கண்ணீரை மாற்ற அவர் வல்லவர். உன்னை சந்தோஷிப்பிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நேரத்திலே நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்க கேட்ட இந்த அருமையான வசனத்துக்காக உம்மை துதிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நாங்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ள எங்களுக்கு பலன் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நகோமியுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம், அன்னாளை குறித்து பார்த்தோம். கர்த்தாவே, அவர்களுடைய கண்ணீரை நீர் சந்தோஷமாய் மாற்றின தேவன் இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும்
ஒருவேளை கண்ணீரோடு இருப்பார்களானால் அவருடைய கண்ணீரை துடைக்க நீர் வல்லவரப்பா. ஒருவேளை அவர்கள் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே கவலையிலும் கண்ணீரிலும் இருப்பார்களானால் நகோமியை போல நீர் அவர்களை சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கத்தை எல்லாம் நீர் சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாளை போல ஆண்டவரே மன துக்கத்தினாலே, பலருடைய நிந்தை சொற்களினாலே, அவமானத்தினாலே இருக்கும் பிள்ளைகளை நீர் தொட்டு அவருடைய துக்கத்தை எல்லாம் நீர் சந்தோஷமாக மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.